கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம மதீனாவுக்கு போய் சந்திச்சிட்டோம். மதீனாவுக்கு போய் இறங்கிட்டோம். ரூமில் இறங்கி குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி சுன்னத்தான கோலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறதுக்காக தயாராகி வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போது அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்கே சரியான அதாவது மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கனால நபிக்கு சலாம் கொடுக்குறது ஒரு கியூ லைனில் அப்படியே போய் அழகான முறையில் சலாம் கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு பித்தளை வளையம் இருக்குது. அதில் தான் நபியுடைய முகம் தெரியும். இருட்டாக இருக்கும், நம்ம பார்க்க முடியாது. நபியுடைய முகத்தை அப்படியே அங்கே வச்சுருக்காங்க. அவங்களோட கபூர் இருக்குது அங்கே, ரவுலா ஷரீஃப். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லா, அஸ்ஸலாமு அலைக்க ஹைர ஹல்கில்லா, அஸ்ஸலாமு அலைக்க யா நபியுல்லா என்பதாக சலாம் சொல்லி உள்ளச்சத்தோடு சலாம் சொல்லி அடுத்த வளையத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய கபூர் இருக்குது. மூணாவது வளையத்தில் உமர் ரலியல்லாஹுடைய கபூர் இருக்குது. இந்த 3 பேருக்கும் நாம் சலாம் சொல்லிவிட்டு அந்த கபூர் எப்படி அமைப்பு எப்படின்னா, முதல்ல நபியுடைய முகம் இருக்கும். ரெண்டாவது அபூபக்கர் சித்திக் நபியுடைய முதுகு புறத்தில் அவங்க முகம் இருக்கும். மூணாவது அபூபக்கர் சித்திகாவுடைய முதுகு புறத்தில் உமர் ரலியல்லாஹுடைய கபூர் இருக்கும். ஆக மொத்தத்தில் அவங்களுடைய முகத்தை தெரிகிற மாதிரி ஏற்பாடாக இருக்குது. நம்ம கண்ணியமான முறையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்கிறது, உமர் ரலியல்லாஹு சலாம் சொல்லணும். அந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் நமக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருந்தாங்களோ அவர்கள் பெயர் ஞாபகம் இருந்தால் பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு சொல்கிறது. இல்லைண்டா யாரெல்லாம் சலாம் சொல்ல சொன்னாங்களோ அவர்கள் சார்பாக உங்களுக்கு நான் சலாம் சொல்லுகிறேன் என்று நாம் நம்மளுடைய சலாத்தை அவங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு அங்கே போலீஸ் நம்மளை விரட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம வெளியே நிம்மதியான முறையில் சலவாத் ஓதி சலாம் சொல்ல துவா செய்ய வேண்டும். இப்போது நம்முடைய கிப்லா நபியுடைய பின்பக்கம் தான் இருக்கும், பின்பக்கம் தான் இருக்கும். அதாவது தெற்கு பக்கம் தான் அங்கே கிப்லா. அங்கே நமக்கு மேற்கு மாதிரி அங்கே தெற்கு பக்கம் தான் கிப்லா நோக்கி நம்ம துவா செய்யணும். அவங்களுடைய ரவுலா ஷரீஃபை நோக்கி துவா செய்தால் அவன் ஒத்துக்கிட மாட்டான். அதனால் அவங்கள விரட்டிகிட்டே இருப்பான் போலீஸு. நல்ல வெளியே நிம்மதியான முறையில் துவா செய்கிறது. அந்த துவா கப்லியத்துடைய துவா. இப்போது நம்ம மஸ்ஜித் நபியில் இருக்கிறோம். மஸ்ஜித் நபியுடைய காலங்களில் நம்ம பள்ளிவாசல் எப்போல்லாம் போகிறோமோ அங்கே அப்போது நம்ம என்ன பண்ணணும், 2 ரக்காத் தஹியத் மஸ்ஜித் தொழணும், குர்ஆன் அதிகமாக ஓதணும், ஸலவாத் அதிகமாக ஓதணும். 8 நாட்கள் அங்கே தங்க வேண்டியிருக்குது. 8 நாட்களில் 40 வக்து தொழுகை இமாம் ஜமாத்தோட தக்பீர் தஹ்ரீமாவோட நம்ம தொழணும். யார் 40 வக்து தொழுகையை இமாம் ஜமாத்தோட தக்பீர் தஹ்ரீமாத்தோட தொழுகிறார்களோ அவளுக்கு 2 விதமான விடுதலை சீட்டு. ஒன்று முனாஃபிக் தனத்திலிருந்து விடுதலை, 2வது நரக நெருப்பிலிருந்து விடுதலை. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் 40 வக்து தொழுகையை இமாம் ஜமாத்தோட தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுவதை நீங்கள் தவற விட வேண்டாம். தக்பீர் தஹ்ரீமா என்பது இமாம் தக்பீர் கட்டிய உடனே நம்மளும் அவரோட சேர்த்து தக்பீர் கட்டுவது. 40 வக்து தொழுகை அங்கே நம்ம நிச்சயமாக கிடைக்கும். அதை நம்ம கணக்கு பண்ணி தொழுவணும். நம்ம ஜியாரத்துக்கு எங்கேயாவது போகிறாந்தா காலையில் சுபு தொழுதுட்டு போயிட்டு 12 மணி 1 மணிக்குள்ளே வந்துடணும். லொஹருக்கு முன்னால் வந்துடணும். லொஹர் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. மதீனாவில் சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்தில் மதீனா கிடையாது. அதனால் மதீனாவில் உள்ள சிறப்புகளில் ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூங்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கும் மெம்பருக்கும் இடையில் ஒரு துண்டு, சொர்க்கத்துடைய துண்டு அங்கே இருக்குது, ஒரு பீஸ். அங்கே போய் நம்ம தொழுது நான் சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டேன், யா அல்லாஹ் உன்னுடைய தர்த்தீபில் சொர்க்கத்தில் யார் நுழைஞ்சாங்களோ அவர்களை வெளியாக்குறது உன்னுடைய பொறுப்பு இல்லை. அதனால் என்ன பாவம் செய்தாலும் தயவு செய்து சொர்க்கத்துலேருந்து வெளியாக்கிட்டான்னு சொல்லி 2 ரக்காத் தொழுவணும். அங்கே 6 தூண்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அடையாளம் பண்ணுறதுக்கு நம்ம நேரம் கிடையாது. ஒவ்வொரு தூண்லையும் 2 ரக்காத் தொழுவது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. அதுக்கு தனி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனால் அழகான முறையில் அந்த மிலிட்ரிக்காரங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நிம்மதியாக அரை மணி நேரம் நின்று தொழுதுட்டு நம்ம வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் ரவுலத் ஜன்னாவை தொழாமல் யாரும் வந்துடாதீங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த ஆப்பில் இங்கே சென்னையில் இருக்கும்போதே
அந்த ஆப் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம அங்கே போய்க்கணும் அந்த ஆப்பில் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு அங்கே வந்து என்ன செய்யணும், நம்ம அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்காக நம்ம வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த ஆப்பை காட்டினா நமக்கு ஆனமல்ல எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. இது ஒரு அமல். ஒன்று சலாம் சொல்கிறது, தஹியத்துல் மஸ்ஜித் சொல்கிறது, அதிகமாக குர்ஆன் ஓதுறது, அதிகமாக ஸலவாத் ஓதுறது. 3வது ரவுலத்துல் ஜன்னா சொர்க்கத்துடைய பூங்கால நம்ம தொழுகிறது.